அதற்கு காரணம் நான் இல்லை, உன் இதயத்தில் பொங்கும் என் மேலான காதல். இந்த காதலோடு உனக்கு பிடித்த இந்த தாமரை பூவை உன் பாதத்தில் வைத்து சமர்ப்பிக்கிறேன். உங்கள் மனதை தொட்ட இந்த தாமரை பூ என் மனதில்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் என்றும் உங்கள் மனதில் நான் குடியிருக்க வேண்டும். ஆஹா, என்ன ஒரு வார்த்தை! என் உச்சி குளிர்ந்தது, மனம் நெகிழ்ந்தது. அன்றும் இன்றும் என்றும் நீயே என் மனதில் வசிப்பவள். இந்த வார்த்தை மாறாமல் என்றுமே உங்கள் இதயம் எனக்கு சொந்தமாக வேண்டும். என் மனம், வாழ்க்கை இரண்டுமே உங்கள் கூடவே இருக்க வேண்டும். நீ எப்பொழுதும் பிரியாமல் என்னுடனே இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் தேவி? நேருக்கு நேராக வந்து என் தந்தையிடம் என்னை பெண் கேட்க வேண்டும். என்ன? நான் உன் தந்தை பிருகுமுனிவர் முன் வந்து நிற்க வேண்டுமா? ஆமாம், அவர் முன் வந்து நின்றே ஆக வேண்டும். ஆனால் இந்த கோலத்தில் அல்ல. நான் உங்களை பற்றி வேறு விதமாக சொல்லியிருக்கிறேன். உங்களை இவ்வளவு பகட்டாக பார்த்தால் கோபம் வந்துவிடும். அந்த கோபத்தில் தன் காலால் என்னை எட்டி உதைத்து விடுவாரா? இல்லை இல்லை, என் தந்தை அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். இன்று மாலை சூரியன் மறைந்து பறவைகள் தன் இருப்பிடத்திற்கு வந்து சேரும் நேரத்தில் உங்கள் இதயராணியான என் வீட்டிற்கு வந்து என்னை பெண் கேட்க வேண்டும். கேட்டே ஆக வேண்டும். எனக்காக என் தந்தை பார்த்திருக்கும் மாப்பிள்ளையை என் தாய், என் அண்ணன் என்று அனைவருக்கும் பிடித்திருக்கிறது. என்னை அவருக்கே திருமணம் செய்து வைக்கும் முடிவில் தீவிரமாக இருக்கிறார்கள். அதை பற்றி உன் கருத்து? உங்களை விட்டுக் கொடுக்காமல் பேசியிருக்கிறேன். என்னைப் போல் அவர்களுக்கும் உங்களை பிடிக்க வேண்டும் என்பதே என் கவலை. அதில் உனக்கு ஏதாவது சந்தேகமா? ஆமாம், அன்று எனக்காக யக்ஷகனிடம் போரிட்ட போது இருந்த வீரக்கலை இப்போது உங்கள் முகத்தில் இல்லையே? தேவி, அன்று யட்சகனை சந்தித்து வீழ்த்திய சந்தர்ப்பம் வேறு. இன்று காதலி முன் மென்மையான காதலனாக இருப்பது வேறு. மல்லனாக வீரத்தை காண்பித்த முகத்தை கன்னிகாதானம் செய்ய போகும் மாமனாரிடம் காண்பிக்க முடியுமா? மாமனாரின் வீட்டிற்கு அடக்கமாக வருவதுதானே மாப்பிள்ளைக்கு அழகு. நீங்கள் சொல்வது சரி. என் வீட்டிற்கு வந்து நீங்கள் நடந்து கொள்வதை பார்த்தால் என் குடும்பம் உங்களை பார்த்து மகிழ வேண்டும். அவர்கள் பார்த்த மாப்பிள்ளையை விட நான் பார்த்த மாப்பிள்ளையே சிறந்தவர் என்று என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். நீங்கள் வரும்போது வேறு ஏதேனும் சிறு தவறு ஏற்பட்டாலும் அந்த தவறு நம் இருவரையும் வெகு தொலைவுக்கு பிரித்துவிடும். தேவி, கவலை வேண்டாம். நீ சொன்ன நேரத்திற்கு
நான் நிச்சயமாக வருவேன். இனிமையாக நடந்து கொள்வேன். எந்த சக்தியும் நம் இருவரையும் பிரித்து விடாது. ஏனென்றால் நீயே என் இதய நிவாசினி. வணக்கங்கள் தாயே. உனக்கு நல்லது நடக்கட்டும். நிர்ணயா, இந்த நேரத்தில் நீ இங்கு எதற்காக வந்தாய்? கியாதி, நான் தான் நிர்ணயாவை வரச் சொன்னேன். சுவாமி, நிர்ணயாவை வர வைத்ததற்கான காரணம்? கியாதி, நான் சொல்வதை கவனமாக கேள். நிர்ணயாவை நான் எதற்காக வரச் சொன்னேன் என்றால், நம் மகள் நியதி திருமணத்தை பற்றி பேசுவதற்காக. பிரபு, நாரதா, என் தேவிக்கு வாக்கு கொடுத்தது போல் பிருகு முனிவரின் ஆசிரமத்திற்கு புறப்படலாமா? நாராயணா நாராயணா, இப்பொழுதே மிக நல்ல நேரம்தான். நல்ல விதமாக புறப்படலாமே. ஒரு பிரச்சனையும் வராது அல்லவா? பிரபு, என்னதான் மானிடனாக இறங்கி வந்தாலும் நீங்கள் விஷ்ணு. அதனால் உங்களுக்கும் பிரச்சனை வராது, உங்களாலும் பிரச்சனை வராது. நாரதா, நாம் நினைத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இடத்தை, காலத்தை, நேரத்தை, உடையை, உருவத்தை என்று அனைத்தையும் மாற்ற வேண்டும். மறுப்பதற்கு இல்லை, உண்மைதான். அதைத்தான் இப்பொழுது இது போன்ற அவதாரமாக காட்டுகிறீர்கள். மரகத கிரீடம், கையில் சங்கு சக்கரம், கலஸ்திர மாலை, கதாயுதம் என்று அனைத்தையும் விட்டுவிட்டு வெறும் மனிதனாக நிற்கும் உங்களை பிருகுவால் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டுமல்ல பிரபு, உங்களை காலால் எட்டி உதைத்ததும் அவருக்கு ஞாபகம் வராது. அந்த மகாவிஷ்ணு வேறு, இப்பொழுது என் மகளை பெண் கேட்டு வந்திருக்கும் இந்த விஷ்ணு வேறு என்றுதான் அவர் நினைப்பார். நாரதா, யார் என்னை எப்படி நினைத்துக் கொள்கிறார்களோ அது அவர்களின் விருப்பம், சொந்த விஷயம். இப்போது நான் என் விஷயமாக பிருகுவின் ஆசிரமத்திற்கு புறப்படுகிறேன். ஆமாம் ஆமாம், புறப்படுங்கள். என்றும் ஜெயம், எப்பொழுதும் ஜெயம். ஆஹா, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி ஒன்று சேர்வதை பார்க்க அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரபு, காலத்தை நடத்தும் உங்களுக்கு நல்ல நேரமும் இல்லை, கெட்ட நேரமும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் புறப்படும் வேளை சுப வேளை. பிரபு, வலது காலை எடுத்து வைத்து கம்பீரமாக செல்லுங்கள்.
சிவாங்கி அக்கா, விஷ்ணு கண்டிப்பாக வருவாரா? இப்போது வரமாட்டார். என்ன சொல்கிறீர்கள்? என்னவர் இங்கே வரமாட்டாரா? நான் இப்போது வரமாட்டார் என்றுதான் சொன்னேன். ஆனால் வரவேண்டிய நேரத்தில் ஆசிரமத்திற்கு சரியாக வந்து விடுவார். நிர்ணயாவிடம் நமது மகள் திருமணத்தை பற்றி பேசுவதற்காக வரச் சொன்னேன். ஆதிமூலமே நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் பரந்தாமா. நாராயணா, நமோ நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் பரந்தாமா. நாராயணா, நமோ நாராயணா. என்ன சோதனை இது? நான் பிருகு முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருக்கும் இந்நேரத்தில் என்னை சோதிக்கும் விதமாக கஜராஜன் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் முறையிடுகிறார். நான் இப்பொழுது ஆசிரமத்திற்கு செல்வதா, இல்லை என்னை நம்பி அழைக்கும் பக்தனிடம் செல்வதா? ஆதிமூலமே நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் பரந்தாமா. நாராயணா, நமோ நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் பரந்தாமா. என்னை காப்பாற்றுங்கள். நாராயணா, நமோ நாராயணா. ஆதிமூலமே நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் பரந்தாமா. நாராயணா, நமோ நாராயணா. கருட தேவா, பிரபு, நமோ நமக. நான் என்ன செய்ய வேண்டும் பிரபு? ஆணையிடுங்கள். பக்ஷி ராஜா கருட தேவா, அவசரமாக செல்ல வேண்டும். பிருகுமுனிவர் ஆசிரமத்திற்குத்தானே? அங்கு இல்லை. பெண் கேட்பதற்காக இந்த நேரத்தில் தாங்கள் பிருகு ஆசிரமத்தில் இருக்க வேண்டும் பிரபு. நீ கூறுவது சரிதான். ஆனால் என் பரம பக்தன் கஜேந்திரன் பெரும் ஆபத்தில் இருக்கிறான். உயிர் போகிவிடுமோ என்ற பயத்தில் என் பெயரை சொல்லி அழைக்கின்றான். அவனை காத்தருள வேண்டும். மற்றதை பின்பு சிந்திக்கலாம். புறப்பட. நான் அவசரமாக ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டும். உத்தரவு பிரபு. பக்தர்களின் பாதுகாவலனான பக்தவச்சலனுக்கு தன்னை விட பக்தன் தானே முக்கியம். வணங்குகிறேன் பிரபு. ஆதிமூலமே நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் பரந்தாமா. நாராயணா, நமோ நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் பரந்தாமா. என்னை காப்பாற்றுங்கள். நாராயணா, நமோ நாராயணா. நாராயணா, நமோ நாராயணா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். நாராயணா, நமோ நாராயணா. இது நியாயமா தாயே? மகாவிஷ்ணுவின் வருகைக்காக அந்த ஆசிரமத்தில்
பிருகு முனிவரோடு சேர்ந்து எல்லோரும் காத்து கொண்டிருக்கும் பொழுது இவர் இந்த யானையை காப்பாற்ற ஆற்றங்கரைக்கு செல்லலாமா? தேவி, உலகிற்கே தெரிந்த விஷ்ணுவை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? என்னை காப்பாற்று என்று பக்தன் அழைத்து விட்டால் அவருக்கு தலைகால் புரியாது. பக்தனை காப்பாற்றுவதுதான் அவருக்கு முக்கியம். அதனால்தான் அவரை ஆபத் பாந்தவன் என்று சொல்கிறார்கள். நான் மறக்கவில்லை, மறுக்கவும் இல்லை. இவர் சரியான நேரத்தில் வந்து விடுவார் என்று நியதி பதட்டத்தில் இருக்கிறாள். நேரம் தவறினால் அனைத்தும் தவறாகி விடுமே தாயே. கவலை வேண்டாம் சரஸ்வதி. விஷ்ணு நியதியை மணமுடிக்கவே பூலோகம் சென்றிருக்கிறார். லக்ஷ்மி நியதியாக பூலோகத்தில் பிறந்ததால் அவளும் மனிதர்களுக்கான உணர்வுகளை கடந்துதானே வர வேண்டும். பரமேஸ்வரன் நினைத்தது நிச்சயம் நடக்கும்.